இன்னைக்கு என் கணவரோட பிறந்த நாள். அதனால காலையில ஒரு கோதுமை அல்வா தான் பண்ணேன். ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு. சூப்பரா இருந்துச்சு. நாக்குல வச்சோனே அப்படியே கரைஞ்சுச்சு. ரெசிபி நான் ஷூட் பண்ணவே இல்ல. இன்னொரு நாள் ஷேர் பண்றேன். பர்த்டேலாம் கொண்டாடின காலம் தான் போயிருச்சு. இப்பலாம் ரொம்ப சிம்பிளாவே கொண்டாட ஆரம்பிச்சுட்டோம். அதுவும் இந்த கணவர்களோட பிறந்த நாளைக்கு நம்ம ஏதாவது வேலைக்கு போய் 4 காசு சேர்த்து வச்சு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்னு பார்த்தா, அதுக்கும் வழி இல்ல. நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிட்டோம். என்ன பண்றது? அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது புடிச்சது சமைச்சு கொடுக்க வேண்டியது தான். எப்பவும் போல இல்லாம இன்னைக்கு சட்னி அம்மில அரைச்சு விடலான்னு பார்த்தா, ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அம்மில அரைச்சா. அவருக்குன்னு இல்ல எங்க வீட்ல எல்லாருக்குமே பிடிக்கும். பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் டைம் அரைச்சு குடுத்தேன். அவ கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. இனிமே அடிக்கடி அரைக்கணும்னு இருக்கேன். நைட்டே மாவாட்டிச்சிருந்தேன். அதனால காலைல எந்திச்சு இட்லி ஊத்திட்டு, இந்த சட்னியோட வச்சு சாப்பிட்டு பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சு டேஸ்ட். ஊர்லேருந்து வரும்போது அங்கேயே ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். அவர் மட்டும் குடுத்தேன். பட் பேண்ட் கரெக்ட்டா இருந்துச்சு. சட்டை பத்தவே இல்ல. அதனால பேண்ட்ட மட்டும் போட்டுக்கிட்டாரு. வேற சட்டைய போட்டுட்டு, அப்புறம் சாப்பாடு வச்சு குடுத்தேன். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டோம். குட்டீஸையும் சாப்பிட வச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு கோயிலுக்கு. பாஸ்ட் ஒரு 2, 3 இயர்ஸாவே எந்த ஸ்பெஷல் டேவா இருந்தாலும் சரி, அன்னைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குது. ஏதாவது மன கஷ்டம், பிள்ளைங்களுக்குள்ள ஃபைட் இது மாரி ஏதாச்சும் ஒண்ணு நடந்துருது. அந்த டே ஒரு ஃபுல்ஃபில்லாவே போ மாட்டேங்குது. ஒரு செலிப்ரேஷனே இல்லாத மாரி போயிட்டுருக்கு. ஒரு தொடர்ந்து ஒரு 2, 3 வருஷமாவே. அது ஏன்னே தெரியல. பெருசா அவருக்கு கேக் வெட்டுற மைண்ட் செட்லாம் இல்ல. அவருக்கு தெரியாமலே நைட் நாங்க ஒரு 1/2 கிலோ கேக் மட்டும் வாங்கி வச்சிருந்தோம். அத மட்டும் கோயில் போயிட்டு வந்து வெட்டி அன்னைக்கு டே ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் மனசார ஒரு விஷஸ் பண்ணீங்கன்னா போதும். அதுவே திருப்தியா இருக்கும். அவருக்கு மறக்காம கமெண்ட்ல விஷ் சொல்லிருங்க. பாய்.